ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம ஏலியன் வால்ட் த்ரெட் இன்டெலிஜென்ஸ் வந்து இன்டகிரேட் பண்ண போகிறோம் நம்மளுடைய டிசிபி டம்ப் லாக்ஸ் அவுட்புட் கூட. ஸோ அது பிஃபோர் இன்டகிரேஷன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு சின்ன தியரி பார்த்துக்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம க்ளவுடில் வந்து ஒரு Ubuntu 22.04 LTS இன்ஸ்டன்ஸ் ரெடியாக இருக்குது. ஸோ இப்போ ஆல்ரெடி நம்மகிட்ட ETH0 ஐடென்டிஃபை பண்ணோம். அதிலிருந்து இந்த ரூட் டைரக்டரிக்கு ஆல்ரெடி ஒரு ஷெல் ஸ்கிரிப்ட் போட்டுருக்கு /root TCP dump _ log.log ஃபைல். இந்த லாக் ஃபைலில் வந்து ஆல்ரெடி டம்ப் வந்துட்டுருக்கு. ஸோ அதுலேருந்து இன்னொரு ஷெல் ஸ்கிரிப்டை யூஸ் பண்ணி ரிப்போர்ட் ஐபிஸ் வித்தவுட் time.log வந்து ஒரு ஃபைல் சூஸ் பண்ணிக்குவோம். ஆக்சுவலாக இதில் வந்து இன்னும் டோட்டலாக இன்னொரு லாக் ஃபைல் இருக்குது வித் டைம் ஸ்டாம்ப்ஸ். ஆனால் நம்ம வந்து வித்தவுட் டைம் இருந்தால் தான் நம்மளால் ஈஸியாக ரிஜெக்ட் பண்ண முடியும். அதனால் வந்து நான் இந்த லாக் ஃபைல் ஆல்ரெடி ப்ரிப்பேர்டாக வச்சுருக்கோம். அது ஆல்ரெடி நம்ம நேற்று காட்டியாச்சு. ஸோ அதே தான் திருப்பி ரீயூஸ் பண்ண போகிறோம். ஸோ ரிப்போர்ட் ஐபிஸ் வித்தவுட் time.log எடுத்துக்கிறோம். அப்புறம் என்ன பண்ணுறோம்னா ஏலியன் வால்ட் த்ரெட் இன்டெலிஜென்ஸ் ஏபிஐ வழியாக யூஸ் பண்ணி நம்ம வந்து ஒரு ஐபி வெர்ஷன் 4 அட்ரஸ் குட் ஆர் பேட் அப்படிங்கிறது டிடெக்ட் பண்ண போகிறோம். ஸோ என்ன பண்ணோம்னா நம்ம Ubuntu VMல வந்து இந்த பைத்தான் கோடு ஒன்று ரன் ஆகுது. அந்த கோடு வந்து இட் ஹேஸ் அன் ஏபிஐ டு ரிக்வெஸ்ட் ஏலியன் வால்ட் ஏபிஐ. ஒரு ஐபி அட்ரஸ் இதுலேருந்து வெளியே அவுட்புட் வருதில்ல, ரிப்போர்ட் ஐபிஸ் வித்தவுட் time.log அதில் அனுப்பிச்சு விச் இஸ் குட் அண்ட் விச் இஸ் பேட் அப்படிங்கிறத எடுத்து ஆட்டோமேட்டிக்காக பிளாக் பண்ணோம். பிளாக் பண்ணிவிட்டு வித் டைம் ஸ்டாம்ப்ஸ் இட் வில் கிரியேட் அனதர் லாக் ஃபைல் கால்ட் அஸ் root malicious ips.log ஃபைல். ஸோ அந்த பிளாக்கிங் வந்து என்ன பண்ணோம்னா we need to tell the firewall to block that IP. ஸோ லைன் பை லைன் அப்படியே விழுந்துக்கிட்டு இருக்கும். ஸோ நம்ம ETC CSF.deny போயிட்டு அந்த ஐபி அட்ரஸ் இருக்கா இல்லையாங்கிறத நம்ம கிரெப் பண்ணி செக் பண்ணிக்கலாம். ஸோ இதான் இதனுடைய பேசிக் தியரி. ஸோ இப்போ நம்முடைய ப்ராக்டிக்கல் டிப்ளாய்மெண்ட்டுக்கு லெட்ஸ் மூவ் ஆன். ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து CD /etc systemd system அதுக்குள்ளே போயிட்டு நம்ம ஆல்ரெடி சில 3 சர்வீசஸ் இங்கே வச்சுருக்கோன்னு நினைக்கிறேன். 3 நேற்று ஓகே 2 சர்வீசஸ் தான் போட்டிருக்கோம். அது ரெண்டையும் நம்ம வந்து இப்போ எனேபிள் பண்ணிடலாம். சிஸ்டம் CTL ஸ்டார்ட். ஸோ இதான் அந்த மெயின் TCP dump.log ஃபைல். அதுக்கப்புறம் ரிப்போர்ட் ஐபி அட்ரஸ் இன்னொரு ஷெல் ஸ்கிரிப்ட் ரெண்டையும் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அதனுடைய ஸ்டேட்டஸ் செக் பண்ணிக்கலாம். ஓகே, ஸ்பெல்லிங் தப்பாக இருக்குது. ஸோ ரெண்டுமே அப் அண்ட் ரன்னிங் ஆக்டிவ் தான் போயிட்டுருக்கு. ஸோ அப்புறம் இன்னொன்று வந்து நம்ம CSF நம்ம ஆஃப் பண்ணியிருந்தோம். சிஸ்டம் CTL ஸ்டேட்டஸ் CSF ஸ்பேஸ் LFD. ஸோ ரெண்டுமே வந்து ஆஃபில் இருக்குது. நம்ம வந்து ரெண்டையுமே வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ ஃபயர்வாலும் ஆன் பண்ணுறோம். ஸ்டேட்டஸ் செக் பண்ணிக்கலாம். ரெண்டுமே ஆக்டிவில் தான் இருக்குது. ஸோ இப்போ நம்ம அவனுடைய CD வெளியே போயிடுவோம். ஸோ LS இந்த 4 லாக் ஃபைல் நம்மளுக்கு வந்து இந்த 4 அதாவது ஆல்ரெடி நேற்று வந்து இந்த லாக் ஃபைல் இருந்துச்சு, இந்த லாக் ஃபைலும் இருந்தது. ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா TCP dump லாக்லேருந்து எடுத்து இன்னொரு ஷெல் ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணி இந்த ரெண்டையும் ஜென்ரேட் பண்ணியிருந்தோம். ஸோ இந்த ரிப்போர்ட் டைம் லாகை யூஸ் பண்ணி தான் நம்ம இப்போது we are going to do the malicious ஏலியன் வால்ட்டில் செக் பண்ணுறதுக்கு அனுப்ப போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம எடுத்துகிட்டு இருக்க அந்த ஐபிஸ் எல்லாம் கரெக்டாக இங்கே லாக் ஆக ஆரம்பிச்சிருச்சா அங்கே அதை வேலிடேட் பண்ணலாம். ஓகே, ரன் ஆகிட்டுருக்கு, லைவில் தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ தான் சில ஐபிஸ் எல்லாம் உள்ள என்ட்ரி விழுந்துட்டுருக்கு. ஸோ ஆக்டிவாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ கிளியர் பண்ணி விட்டும் பார்த்துக்கலாம். ஸோ இன்னொரு ஐபி விழுகுதாங்கிறத செக் பண்ணோம். எஸ், அப்பியர் ஆகிடுச்சு, விழுந்துருச்சு. ஓகே, ஸோ இது வந்து இப்போதைக்கு ரெடியாக தான் இருக்குது. ஸோ இப்போ நம்மளுடைய பைத்தான் ஸ்கிரிப்ட்ஸ் வந்து உள்ளே இன்டெகிரேட் பண்ணுற முடியும். ஸோ அது வந்து ஏலியன் வால்ட் பைத்தான் ஸ்கிரிப்ட்ஸ்க்கு சில டிபெண்டன்சிஸ் இருக்குது. அந்த மிஷின் இன்ஸ்டால் பண்ண வேண்டியது பிப் இன்ஸ்டால்ஸ் வேணும். அதனுடைய லைப்ரரிஸ் எல்லாத்தையும் நம்ம ஃபஸ்ட்டு இன்ஸ்டால் பண்ணோம். ஸோ அந்த ப்ரீ ரிக்வசிட்ஸ் எல்லாம் நம்ம இப்போ முடிச்சிடலாம். ஸோ பிப் நம்மளுக்கு கண்டிப்பாக தேவை. ஸோ பண்ணிவிட்டு -y ஸோ பிப் இன்ஸ்டால் பேக்கேஜ் வந்து போட்டாச்சு. ஒரு தடவை சேஃபர் சைடுக்கு நான் இப்போதைக்கு எதுக்கும் ஃபயர்வால் ஆஃப் பண்ணி வைக்கிறேன். ஏன்னா தேவையில்லாமல் பேக்கேஜஸ் வந்து எதாவது வந்து ஃபால்ஸ் பாசிட்டிவ் நம்ம பிளாக் ஆகாமல் இருக்கிறதுக்காக. அதுக்கப்புறம் ஃபர்தராக கண்டினியூ பண்ணிக்கலாம். ஸோ லாஸ்ட்டில் வந்து எனேபிள் பண்ணிவிடுவோம். ஸோ இந்த பேக்கேஜஸ் அப்படியே எடுத்து உள்ள விடுவோம்.
ஸோ எல்லா பேக்கேஜஸும் உள்ளே போட்டோம். ஸோ எல்லாமே வந்து தேவையில்லாதது இருக்க வேண்டியது எல்லாமே போட்டோம். ஒரே ஒரு எரர் மட்டும் இந்த கெட் மெலிஷியஸ்ன்னு சொல்லி ஒரு எரர் அடிச்சிருக்கு. இது வந்து வெளியே இருக்கக்கூடிய ஒரு பைத்தான் ஸ்கிரிப்ட், அது நம்ம ரூட் டைரக்டரியில் போடணும். அதுவும் நான் இங்கே ஆல்ரெடி சேவ் பண்ணி தான் வச்சுருக்கேன். ஸோ கூகுள் ட்ரைவில் இருக்கும். அப்படியே கீழே வந்தீங்கன்னா அந்த அவுட்புட் ஓகே. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த கெட் மெலிஷியஸ் டாட் பிவை இருக்கு இல்லையா, இந்த ஃபைலை வந்து நம்ம க்ரியேட் பண்ணிவிட்டு அந்த ஸ்கிரிப்டை வந்து உள்ளார போட்டுடலாம். ஸோ விஐ get malicious.py போட்டு function insert. ஸோ இங்கே இந்த ஃபைல் தான், இதுதான் அது ரீசன், இதுக்கு தான் அது வந்து வரலன்னு சொல்லிட்டு இருந்தது, ரன் ஆகலைன்னு. ஸோ போட்டுட்டு ஒரு திருப்பி அதை ரீரன் பண்ணி பார்த்துடலாம். சேவ் பண்ணிட்டேன். சேவ் பண்ணிட்டு ஸோ பேக்கேஜஸில் ஏதாச்சும் மிஸ்டேக் இருக்க போது அந்த மிஸ்டேக்ஸ் இல்லாமல் இருக்கிறதுக்கு நம்ம இன்னொரு தடவை நம்ம இதை வந்து ரீரன் பண்ணிடலாம். ரீரன் பண்ணிட்டோம்னா ஈஸியாக தெரிஞ்சிடும், செக் பண்ணி பார்த்துருவோம். ஸோ அதில் எல்லாம் கரெக்டாக ரன் ஆகிடும். ஓகே, மேபி அது நம்ம கோடை இன்ஸ்டால் பண்ணிட்டு பார்க்கலாம். இந்த எரரை வந்து நம்ம சப்போர்ட்டிவாக இல்லாததுக்கு கோட் ரன் பண்ணி பார்த்தா தெரிஞ்சிடும். ஸோ பிப் இன்ஸ்டால்ஸ் எல்லாமே ஆல்ரெடி இருக்குது. ஸோ லெட்ஸ் கோ அண்ட் ரன் த கோட் அண்ட் சி. ஸோ நம்மளுடைய கெட் மெலிஷியஸ் போனால் alien.py தான் நம்மளுடைய ஆக்சுவல் ஏலியன் வால்ட்டினுடைய ஸ்கிரிப்ட். இதுதான் ஆக்சுவல் ஏபிஐ, அந்த குட் அண்ட் பேட் டிசிஷன் மேக்கர் பிளாக்கிங். ஸோ இதை நம்ம போட்டு பார்த்துருவோம். ஸோ எங்கே ப்ராப்ளம் இருக்குன்னு நம்மளுக்கு தெரியும். ஃபங்க்ஷன் இன்சர்ட், ஸோ இதான் நம்மளுடைய கோடு. ஓகே, இது வரைக்கும் தான் அந்த கோடு, போட்டு பார்க்கலாம். chmod +x அது போட்டுட்டு ரன் பண்ணி பார்க்கலாம், ஏதாச்சும் எரர் வருதா இல்லையான்னு. எரர் வரல அப்படின்னா ஐ திங்க் ஐ டோன்ட் see any errors. I think it started running. ஸோ நம்ம இப்போ இதுக்கு வந்து ஒரு பேக் அண்ட் சர்வீஸ் ஒன்று போட்டு விட்டுடலாம். ஸோ பேக் அண்ட் சர்வீஸ் cd/etc systemd system ls. ஸோ விஐ இதுக்கு என்ன சர்வீஸ் ஃபைல் வைக்கணுங்கிறது இங்கேயே இருக்குது, இங்கேயே நான் கொடுத்துருக்கேன். ஸோ இதான் வந்து லினக்ஸுடைய பேக் அண்ட் சர்வீஸ் ஃபைல். அந்த பைத்தான் ஸ்கிரிப்டை இங்கே போய் டேக் பண்ணிடலாம். ஃபங்க்ஷன் இன்சர்ட். ஸோ அந்த கோடு வந்து சர்வீஸ் லினக்ஸ்னுடைய சர்வீஸ் கோட் ஃபைல் வந்து இங்கேருந்து இப்படி எடுத்து க்ரியேட் பண்ணிட்டோம். ஸோ chmod +x கொடுத்தாச்சு. ஸோ systemctl daemon reload என்ன ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணியிருக்கோம், அதனால் தரணும். systemctl start அப்புறம் enable ஸ்டேட்டஸ். இந்த மூணுமே ஜென்ரலாக எந்த ஸ்கிரிப்ட்ஸ் போட்டாலும் வரணும். ஸோ ஆக்டிவாக ரன்னிங் தான் காட்டுது, ஃபெயில் ஆகலை. ஸோ வெளியே போயிட்டு பார்க்கலாம். அந்த டெயில் கமாண்ட் அடித்தோம்னா எது குட் அண்ட் பேட் ஸ்டார்ட் ஆகிடுச்சா இல்லையா, வித் டைம்ஸ் நம்மளுக்கு இங்கே லாக் ஆக ஆரம்பிக்கும். அதை நம்ம செக் பண்ணி பார்ப்போம். வெரி குட், ஐ திங்க் இட் ஸ்டார்டட் ஒர்க்கிங். ஸோ டைம் ஸ்டாம்ப்ஸோடு நம்மளுக்கு வந்து இங்கே ரெக்கார்ட் ஆகிட்டுருக்கு, தெரியுதா? ஸோ இதுதான் குட் அண்ட் பேட் டிசிஷன் மேக்கிங். ஸோ ஸ்கிரிப்ட் பக்காவாக இருக்குது. ஸோ ஏலியன் வால்ட்லேருந்து வரதெல்லாம் இதெல்லாம் குட் அண்ட் பேடுங்கிறத எடுத்து இங்கே ரெக்கார்டு வந்து க்ரியேட் பண்ண ஆரம்பிச்சாச்சு. ஓகே ரைட்டா? ஸோ அது பாட்டுக்கு ஒர்க் ஆகிட்டுருக்கும். ஸோ மலிஷியஸ் இதுவும் நம்ம வந்து பண்ணிட்டோம். ஏலியன் வால்ட் இன்டெகிரேஷன் முடிஞ்சுது. ஸோ இந்த வீடியோக்கான மட்டும் வந்து கம்ப்ளீட்டட். ஸோ
தேங்க்யூ.